ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைலுடைய சேனல். இன்றைக்கி 2வது வாரம், புரட்டாசி மாதம் 2வது வாரம் சனிக்கிழமை. இன்றைக்கி எங்கே போகிறோன்னாக்கா, உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன். ஓசூருக்கு பக்கத்தில் இருக்கிற தட்சிண திருப்பதின்ற ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன். நானே இப்போ தான் முதல் முறையாக போகிறேன். வழியெல்லாம் சூப்பராக இருக்குது. இன்னும் மலை மேலே இருக்குது அது கோயில். சின்ன மலை தான், பெரிய மலை இல்லை. ஆனால் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் வண்டி இருக்குது. வண்டியெலாம் மேல் கோயில் வரைக்குமே போகுது. கடைங்கள்லாம் போட்டிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. வழி தடங்கள்லாம் அழகாக இருக்குது. ஆனால் என்ன, சாமி எடுக்க விட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். இல்லைன்னா ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. பாருங்கள், மேலேருந்து மலை மேலே போய்ட்டு அந்த பக்கம் வியூ பார்த்தாக்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பராக எல்லாம் இந்த ரோஸ் தோட்டங்க, பயிருங்க, காடு சூப்பராக இருக்குது. வியூ நல்லா இருக்குது. நீங்களும் போயிட்டு சாமியோட அருள் பெற்று வாருங்கள். அதான் நான் சொல்லுவேன். வாங்க போகலாம். கோயில் நல்லா நல்லா பார்க்கிங்க்கெல்லாம் சரியான இடம் இருக்குது. நல்லா பெரிய இடம், 2 வீலர்ஸ்க்கெலாம் காருக்கெல்லாம் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் மரங்கள்லாம் நிறைய வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும். உட்காருவாங்க ஜனங்க, உட்காந்து சாப்பிட, செய்ய, விளையாட ஒரு பார்க் மாதிரி பண்ணலாம். அடுத்த வாரம் இன்னும் நிறைய கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். வாங்க கோயிலுக்குள்ளார போகலாம். ஹலோ மக்களே, இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கனாக்கா கண்டிப்பாக பெல்லில் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதே போல் எனக்கு ஆதரவு கொடுக்க போகிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். வணக்கம். வாங்க பெருமாளை பார்க்கலாம்.
வண்டிலாம் வரலாம். நல்லா மேலே வரைக்கும் வண்டி வந்துடுது. நல்லா சூப்பராக இருக்குது இடம். 4 பக்கமும் சுத்தமாக நல்லா எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா நல்லா என்ஜாய் பண்ணலாம் வந்தாக்க. சாமி கோயில் சின்னது தான், ஆனால் நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது. சாமி அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குதுன்றதை வந்து பார்த்து சாமியோட அருள் பெற்று செல்லுங்கள். வாங்க, அடுத்தது ஒசூர்கிட்ட ஒரு கோயில் இருக்குது. அது என்ன போய் பார்க்கலான்றது. அடுத்த வாரம் வேறு ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். எங்கேயும் சாமி எடுக்க விடுறதுல உள்ள மூலஸ்தானத்தில் எடுக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக எடுக்க விட்டாங்கன்னா கண்டிப்பாக எடுத்து போடுறேன். இல்லைனாக்கா எப்படி இருக்குதோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு கோயில் சுற்று ஓட்டாரமாக எல்லாம் இது பண்ணி போடுறேன். ஓகே மக்களே, வாங்க, வணக்கம். மக்களை, இது அந்த தக்ஷிண திருப்பதியிலேருந்து அந்த சாமியை எடுக்க முடியல. அப்போ அதை சாமியை மட்டும் நான் பார்த்துட்டு வந்தேன், தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். நல்லா பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். நல்லா தரிசனம் கிடச்சிது. நல்லா இருந்தது. அங்கேருந்து இங்கே மலை மேலே ஒசூர்லேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் தெரியாது, பிரகதீஸ்வரர் கோயில், இது பிரதிஷ்டவர் கோயில்ட்டு ஒரு கோயில், சிவன் கோயில், முருகன் கோயில் எல்லாமே, எல்லாம் பைரவர் சுவாமி எல்லாமே இருக்குது. நல்லா பெரிய கோயில். அதுக்கு போகிறதுக்குள்ளார நடுவில் இங்கே ஒரு வெங்கடேஸ்வர பெருமாள் மலைக்கு ஏறதுக்கு மேலே கீழே இருக்குது வெங்கடேஸ்வர பெருமாள். அந்த கோயிலுக்கு மூலஸ்தானம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ணாங்க. எடுத்துருக்கிறேன், பார்த்து அருள் பெறுங்கள். வாங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.